வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூன் 26 இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே அகைன்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் டிராஃபிக்கிங் சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து இந்த ட்ரக் யூஸ் பண்ணுறது இன்றைக்கி வேர்ல்டு வைடில் கிட்டத்தட்ட 296 மில்லியனாக அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு 2021 எடுக்கப்பட்ட கணக்கில் சொன்னாங்க. இது ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப வருஷமாகவே இதை தடுக்கணுன்றதுக்காக பயங்கர முயற்சிகள்லாம் பண்ணியிருந்தாங்கிறாங்க. ஏன்னா ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி ட்ரக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதில் கண்ட்ரோல் இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகுது நாடு. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1987 இதுக்காக ஒரு அகைன்ஸ்டாக ஒரு கூட்டமைப்பு இருந்தால் தான் சரிப்பட்டு வரும். ஏன்னா எல்லாரும் ட்ரக் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் அதிலே சோம்பேத்தனம் ஆகிடுவாங்க, அடுத்த வேலைகள்லாம் பண்ணாமல் விட்ருவாங்க. அப்படியே ஆனால் என்ன வருது, ஒரு பெரிய ஜென்ரேஷனே அழிஞ்சிடும், ஃபியூச்சரே அழிஞ்சு போயிடும். ஸோ இதை புரியாமல் தான் ட்ரக் யூஸ் பண்ணிட்டு அது ஒரு ரிலாக்ஸேஷன் நினச்சிக்கிறாங்க. வாழ்நாள் ஃபுல்லாக அந்த ரிலாக்ஸேஷன்லேருந்து அப்போ ஃபியூச்சருக்காக யார் வாழ்றது, இல்லாட்டி அவங்களுடைய வாழ்க்கைக்கு யார் சம்பாதிக்கிறது, இந்த கான்செப்ட் புரியாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அவங்களெல்லாம் எப்படி திருத்துறது அண்ட் இந்த ட்ரக்கெல்லாம் எப்படி ஒழிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு டே உருவாகினாங்க. அப்படி உருவாகினால தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் டே அகைன்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் டிராஃபிக்கிங் சொல்லிட்டு ஒரு டே வந்துக்கிறாங்க ஜூன் 26. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் சப்போர்ட் ஆஃப் விக்டிம்ஸ் அண்ட் டார்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் அடிபட்டு அது அடி வாங்கிறத பார்த்து ஒரு சந்தோஷம் வரும். அவங்கள அடிச்சுட்டா அதில் ஏற்படக்கூடிய வழியில் அவங்க துடிப்பாங்க தெரியுங்களா, அதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுறதுலாம் பார்த்தீங்கன்னா பிறப்பாலேயே அவங்களோட பிரெயினில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் அந்த குணாதிசயங்கள் ஏற்படக்கூடிய மாற்றத்தில் ஏற்படுற விளைவு தான் இது. வந்து அவங்களுக்கு மட்டுமே பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்ல, சுற்றி இருக்கிறவங்கள பிரச்சனையாகுது. ஏன்னா வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுங்கிறாங்க. இது வந்து ஐக்கிய நாடுகள் சபை 51 நாடுகள் ஒன்றா சேர்ந்து 1945 இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் 1997 தான் பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒரு பெரிய கூட்டமைப்பாக உருவாக்கி இதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது இன்னும் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா இது சரியாக எத்தனை பேர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதுக்கான சரியான ஒரு சர்வே எடுக்க முடியும். ஏன்னா இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து ஒரு பெண் அடிமையாக வச்சுருந்துருக்கலாம், இல்லாட்டி சில பேர் பைசாக்காக சில பேரை விற்றுட்டு போயிடுவாங்க, அவங்கள அடிமையாக வச்சுருப்பாங்க. இதெல்லாமே நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஏதோ ஒரு மூலையில். அந்த மாதிரி எஸ்டிமேட் பண்ணி பார்த்தாலே கிட்டத்தட்ட 100 மில்லியன் மக்கள் இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்களாம்ப்பா. சரி, இது மோஸ்ட்லி வந்து நம்மளுடைய தரவுப்படி நமக்கு கிடைக்கும் இல்லையா, ஸோ அந்த லிஸ்ட்டு படி யார் இந்த மாதிரி அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ஸு அப்புறம் இந்த கைதிகள்லாம் வச்சுருப்பாங்க தெரியுங்களா, அவங்க பிரிசனர்ஸாக இருப்பாங்களே, அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏகப்பட்ட பாதிப்புகள்ன்றது வருதான். ஸோ இந்த ஜெயிலையும் போலீஸ் ஸ்டேஷனில் மட்டுமே இந்த மாதிரியான பாதிப்பு அதிகமாக இருக்குது. அது ஒரு பெரிய உதாரணம் சொல்லணும் அப்படின்னா 2011 எடுக்கப்பட்ட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா சிரியாவில் கிட்டத்தட்ட 1400 பேர் இந்த மாதிரி லாக்கப்பில் இறந்து போகிறது, அந்த ஜெயிலில் இறந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாதிப்பு சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தரவு மூலமாக கிடச்சிருக்குது. இது இல்லாமல் ஏகப்பட்ட பேர் கண்ணுக்கு தெரியாமல் மற்றவங்களால் பாதிக்கப்பட்டு இறந்துங்கிறாங்க. அதை எப்படியா தடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும், மக்களுக்கு அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். யாரும் பயப்படாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு அபியூஸ் நடந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலோ நீங்கள் அடிமைலாம் கிடையாது, நீங்களும் இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு ராஜா தான்றதை புரிஞ்சுக்கணும், வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் சப்போர்ட் விக்டிம்ஸ் ஆஃப் டார்ச்சர்னு சொல்லிட்டு ஒரு டே அனுப்பிச்சிருக்காங்க ஜூன் 26. நெக்ஸ்ட் நேஷனல் பார்கோட் டே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் சர்வே பண்ணுறாங்கப்பா. இது வந்து பென் அண்ட் சில்வர் அப்புறம் நார்மன் உட்லேண்ட் அப்படின்ற 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்கோடை ரெடி பண்ணுறதுல பயங்கர மும்முரமாக இருந்தாங்க. 1949 பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு காப்புரிமை வாங்கப்பட்டு அது காரு ட்ரெயின் இதெல்லாம் வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் பெரிய லெவலில் பலன் இல்லாமல் அது ஒரு பெரிய லெவலில் டெவலப்பும் ஆகலை. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1960 ஜார்ஜ் லாரா அப்படின்ற ஒரு பர்சன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் தெரியுங்களா, யூபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு. ஸோ இதுதான் அந்த ஸ்கேனிங் பண்ணுற மெத்தடு. ஸோ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது 1974 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமும் ஒரு சிவிங்கம் வந்து இந்த பார்கோடை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி அமிச்சாங்க. ஸோ இன்றைக்கி மளிகை கடையில் ஒரு பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்குன்னா நிச்சயமாக இந்த பார்கோடாக இருக்கலாம். இன்றைக்கி உருவாக்கப்படுற எல்லா பொருளையும் இந்த பார்கோடு அப்படின்ற ஒரு விஷயம் வருது. எவ்வளோ பொருளை உற்பத்தி பண்ணுறோம், அது எவ்வளோ நாசமாகுது, எவ்வளோ போகுது, எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி எல்லா விதமான கணக்கு எடுக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு தரவாக இருக்குதுல்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பார்கோடெல்லாம் கண்டுபிடிச்சதெல்லாம் கொண்டாடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஃபஸ்ட் டைமாக அந்த பார்கோடு ஸ்கேன் பண்ணாங்களா 1974. அந்த நாளை சூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து பார்கோட் டே அப்படின்னு சொல்லிட்டு 2021 செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 26. நெக்ஸ்ட் ரேட் கேச்சர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து ஜெர்மனில் இருக்கக்கூடிய ஒரு புராண கதை தான். ஒரு மனுஷனை கூப்பிட்டு இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஏகப்பட்ட எலி இது, அதை எப்படியாவது ஒடுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெரிய மனுஷன் சொல்லிக்கிறாரு. அதை கேட்டு அவரும் வந்து ஒரு புல்லாங்குழல் மாதிரி வாசித்து எல்லா எலிங்களையும் அப்படி பிடிச்சிருக்கிறாரு. பட் ஆனால் அவர் கேட்ட தொகையவோ அவர் கேட்ட விஷயங்களையும் எதுவும் பண்ணலை. இதனால் கடுப்பான மனுஷன் என்ன பண்ணிக்கிறாரு, நைட்டோட நைட்டாக வந்து அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி புல்லாங்குழல் ஊதி வாசிச்சே வந்து அவங்கள மயக்கி அப்படியே கூட்டின்னு போயிட்டாரு. அந்த மாதிரி 130 குழந்தைகளை கூட்டின்னு போனார். அதை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சிலர் சொல்ல, இது வந்து 12ஆம் நூற்றாண்டில் நடந்தது, அதுவும் இந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதி தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே வந்து இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கி வரைக்கும் நம்ம சில விஷயங்களை எதுக்காக ஃபாலோ பண்ணுறோம், யார் சொன்னால் என்னன்னு கேட்காம அப்படியே நம்ம முன்னாடி இருந்தவங்க பண்ணாங்கப்பா இதெல்லாம் கல்ச்சர் கம்னு கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் இன்றைக்கும் சில பேர் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. அமெரிக்காவில் கூட இந்த டே இருக்குது, ஆனால் இது வந்து ஜூலையில் அவங்க வந்து அனுப்பிச்சிக்கிறாங்கப்பா. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட் கேச்சர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜெர்மன் உட்பட்ட இதை ஆதரிக்கக்கூடிய நாடுகள் ஜூன் 26.
நெக்ஸ்ட் வேர்ல்டு ரெஃப்ரிஜரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரெஃப்ரிஜரேட்டர், அந்த ஃப்ரிட்ஜ் மாதிரி அது மட்டும் கிடையாது. இன்றைக்கி வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய பல பொருட்கள், தின்பண்டங்கள் இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும்னா அதுக்கு மெயினாகவே இந்த ரெஃப்ரிஜரேஷன் தான் இருக்குது. அதுவும் எல்லாத்துக்கும் மேலே மெடிசன்ற ஒரு விஷயத்தையே வந்து கரெக்டான ஒரு வெப்பநிலையை வச்சுருந்தா மட்டும் தான் அந்த மெடிசனை யூஸ் பண்ண முடியும். இது எல்லாத்துக்குமே இந்த ரெஃப்ரிஜரேட்டர் தான் ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது. இது 1805 பார்த்தீங்கன்னா ஆலிவர் எவன்ஸ் அப்படின்ற ஒரு பர்சன் ஃபஸ்ட் டைம் அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1854 இது வணிக ரீதியாக பயங்கரமாக நிறைய பேர் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு அதுக்கு காப்புரிமை நிறைய பேர் வாங்குறாங்க. அது வணிக ரீதியான ஒரு ரெஃப்ரிஜரேட்டராக மட்டும் இருக்குது. அதை தொடர்ந்து 1913 தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, இந்த ஃப்ரிட்ஜ்லாம் யூஸ் பண்ண இதெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அது காப்புரிமை வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அது பெரிய லெவலில் வளர இன்றைக்கி அந்த ரெஃப்ரிஜரேட்டர்லாம் உருவாக்குறதுக்கு கம்பெனிகளுக்குலாம் ஒரு தலைவர் இருப்பாள். அப்படி வந்து ஸ்டீஃபன் கில் அப்படின்ற ஒரு பர்சன் இருக்கிறாரு. அவர் மூலமாக உருவாக்கப்பட்டு 2019 வந்து இந்த ரெஃப்ரிஜரேஷன் மூலமாக பதப்படுத்தல் துறை ஒரு பெரிய லெவலில் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பெருமைகள்லாம் பேசக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா அதனுடைய டெவலப்மெண்ட்டை பற்றி பேசக்கூடிய ஒரு நாளாகவும் வேர்ல்டு ரெஃப்ரிஜரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 26. நெக்ஸ்ட் சோமாலியா லேண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து சோமாலியாவிட்டேருந்து சோமாலியாவிலேருந்து தனி மாநிலமாக ஒரு அங்கீகாரம் பெற்றது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குதுங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சோமாலியான்றது பிரிட்டிஷ் சோமாலியா, இங்கிலாந்து சோமாலியான்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கணும். அதுக்காக சண்டை போட்டுனே இருந்தாங்க, இது ஏன் ஏரியா அப்படின்ட்டு. பட் ஆனால் அதில் நிறைய முரண்பாடுகள் எழ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வச்சிருக்கக்கூடிய பகுதிக்கு இதை பாருங்க, நான் தனியாக உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்குறேன், நீங்கள் தனியாக ஒரு சுதந்திரத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவங்களும் வந்து 1960 அவங்க ஒரு சுதந்திரத்தை அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து மறுபடியும் சோமாலியாவை மாறினாங்க, குடியரசாக அடைஞ்சாங்க. அதெல்லாம் தனி கதை. இருந்தாலும் இவங்களுக்கும் தனியாக ஒரு அங்கீகாரம் கிடச்சி உங்களோட பிளேஸாக மாறிச்சில அதை இன்றைக்கும் கொண்டாடி தான் பார்க்குறாங்க. அப்படியே அவங்களுக்கு குடியரசுலாம் உருவானதுனால தனியாக சோமாலியாலேருந்து மாநிலமாக அங்கீகரிக்கப்பட்டனால வந்து சோமாலியாலேருந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 26. நெக்ஸ்ட் மடகாஸ்கரில் இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. மடகாஸ்கருக்கும் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஏன்னா 7ஆம் நூற்றாண்டிலே ஓமனில் ஆரம்பித்து அவங்கள அடக்குமுறைன்றது ஏகப்பட்ட நாடுகளுக்கு மாறிடுச்சு. ஃப்ரான்ஸு, ஃப்ரெஞ்சுக்காரங்க, பிரிட்டிஷ்காரங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போக 1885 பார்த்தீங்கன்னா ஒரு சுயமான ஒரு ஆட்சி முறையில் அது இருந்தாங்க. ராணி ரெனவல்வோடானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனு. இந்த பெண்மணி தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆட்சி முறையை அங்கே வச்சுருந்தாங்க, பயங்கர கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. பிரிட்டிஷ்காரங்களுடைய காலனிலாம் உள்ளே வந்துடக்கூடாதுன்றதில் பயங்கரமான கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஃப்ரான்ஸ்காரங்களோட ஒரு ஒப்பந்தத்தை போட்டாங்க. அப்படி ஒப்பந்தத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் நிறைய மாற்றங்கள்ன்றது உருவாக ஆரம்பிச்சிச்சு, தெரிஞ்சும் தெரியாமையும். ஸோ அப்படியே உருவாக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க மறுபடியும் அவங்க கையில் எடுக்க, அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ்காரங்க மறுபடியும் அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா 1960 அவங்களுக்கு ஒரு விடுதலையை அறிவிச்சாங்க. அப்படி அறிவிக்கப்பட்ட அந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு மடகாஸ்கர் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 26. தப்பு பண்ண ஆனால் இப்போ திருந்தி சந்தோஷமாக வாழறேன்னு இறுதி காலத்தை கடக்கிற சில பேர், நல்லது தான் செஞ்சேன் ஆனால் எனக்கு எந்த நல்லதும் நடக்கலைன்னு புலம்பியே இறுதி காலத்தை கடக்கிற சில பேர், இந்த சமூகம் சொல்கிற உண்மையான உண்மை இல்லைங்கிறதே உண்மை. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அது உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பாண்டிய. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.